வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். என்னுடைய மனமார்ந்த நன்றி என் சார்பாக, என் குழுவின் சார்பாக 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. இது கண்டிப்பாக நீங்கள் ஆதரிங்க. ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி, அஸ்ட்ராலஜி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. அதை எந்த அளவுக்கு முடியுமோ ரீட் பண்ணி, அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். தொடர்ந்து ஆதரிங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். lifehoroscope.in ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் ஹாரோஸ்கோப் ரிலேட்டடாக எனி சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். வாஸ்துவா இல்லை ஜாதகமா? நிறைய பேர் கேட்ட கேள்வி. வீடு நல்லா வாஸ்துபடி இருக்குது, எந்த குறையும் இல்லை, வாஸ்து தோஷமே கிடையாது, ஆனால் எங்கள் நேரம் சரியில்லை. அப்போ அது நேரத்தினால எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமா, இல்லை வாஸ்து நல்லா இருக்கிறதுக்காக எங்களை காப்பாற்றுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு ஆங்கிளில், வீடு சரியில்லை, வாஸ்துவே நல்லா இல்லை, ஃபேஸிங் நல்லா இல்லை, பெட்ரூம் நல்லா இல்லை, கிச்சன் நல்லா இல்லை, ஆனால் எங்கள் நேரம்லாம் சூப்பராக இருக்குது, அப்போ எங்களுக்கு ட்ரபிள் தருமா, இல்லை எங்கள் நேரப்படி எல்லாம் நல்லது நடக்குமா? இந்த கேள்வியில் இருந்து இது டைம் அண்ட் வாஸ்து ரெண்டாக நம்ம பிரிச்சுக்குவோம். இதுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். பொறுமையாக கவனிங்க. கன்வின்சிங்காக இருக்கான்னு பாருங்கள் நான் கொடுக்குற ஆன்சர். முதல்ல நம்ம அந்த முதல் பார்ட்டை எடுத்துப்போம். வீடு நல்லா இருக்குது, வாஸ்துபடி வீடு கிழக்கு பார்த்த வீடு இல்லை வடக்கு பார்த்த வீடு, நார்த் ஃபேஸிங் ஆர் ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு சூப்பராக இருக்குது. பெட்ரூம் கரெக்டாக சவுத் வெஸ்ட்டில் இருக்குது, கிச்சன் கரெக்டாக அக்னி மூலையில் இருக்குது. நீங்கள் நல்ல ராசியில் வேறு பிறந்துருக்கீங்க. இப்போ ஃபேமிலியில் எப்படி இருப்பீங்க? குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 4 பேர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், இல்லை ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குழந்தை, ஒரு அப்பா இல்லை அம்மா, அப்படி ஒரு 4 பேர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போது டைம்னா நம்ம எப்படி பார்ப்போம்? 4 பேரோட நேரமும் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். 4 பேரோட நேரம் எப்போவுமே நல்லா இருக்குமா? இன் ஜென்ரல் ரேர் காம்பினேஷன். ஒரு 100 ஃபேமிலி எடுத்தோம்னா ஒரு 10 ஃபேமிலிக்கு தான் 4 பேருக்கும் குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல நேரமாக இருக்கும். ஒரு 10 ஃபேமிலி கண்டிப்பாக, 10 இல்லை 20 ஃபேமிலி கண்டிப்பாக 4 பேருக்குமே இந்த 7 சனி அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கும். மீதியெல்லாம் 2 நல்லா இருக்கும், 2 சுமாராக இருக்கும், ஒரு மாதிரி மிக்ஸ்அப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு அப்போ தான் ராகு முடியும், ஒருத்தருக்கு தோங்குற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு சனி முடியும், ஒருத்தருக்கு தோங்குற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும், மிக்ஸ்அப்பாக இருக்கும். இப்போ வாஸ்து தோஷமாக இருக்குது, ஆனால் நேரம் எல்லாருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு இமேஜினேஷனுக்கே போயிடுவோம். அப்போ இந்த வாஸ்து தோஷம் செய்யுமா செய்யாதா? நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் குடும்பத் தலைவன், உங்கள் வேலை கரெக்டாக போகும், உங்கள் பணம் நல்லா சம்பாதிப்பீங்க, நீங்கள் சொத்து வாங்குவீங்க, வீடு சேர்ப்பீங்க, வாகனம் வாங்குவீங்க, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். உங்கள் நேரம் நல்லா இருக்குது, எல்லாம் அவுட் சைடு, இந்த வீட்டை விட்டு வெளில எல்லாமே கரெக்டாக நடக்கும். உங்கள் மனைவி நேரம் நல்லா இருக்குது, அவங்க கரெக்டாக ஒரு வேலைக்கு போவாங்க, பணம் சம்பாதிப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, முன்னேறுவாங்க, அடுத்து உங்களுடைய நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. உங்கள் 2 பேரோட டேர்ம்ஸும் பெட்டராக தான் இருக்கும். உங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, நேரம் நல்லா இருக்குது, ஸோ நல்லா படிப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க, ஸ்போர்ட்ஸில் ப்ரைஸ் வாங்குவாங்க, படிப்பில் நல்ல பேர் வாங்குவாங்க, எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ வாஸ்து தோஷம் எப்படி வேலை செய்யும்? நேரம் நல்லா இருந்தால் அந்த வாஸ்து தோஷன்றது வேலை செய்யும். அது கொடுக்குற நோயை கொடுக்கும், அது கொடுக்குற தடையை கொடுக்கும், அது கொடுக்குற பிரச்சனையும் கொடுக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, உங்கள் நேரம் டாப்பில் இருக்குது. இந்த வீடு என்ன பிரச்சனை பண்ணாலுமே உங்களுக்கு அது உங்களால் உணரவே முடியாது. உங்கள் நேரம் அதை விட இன்னும் வேகமாக கொண்டு போயிடும். ஸோ ஒரு மனிதனுடைய நேரம் நல்லா இருந்தால் முதல்ல அவன் தவறான வீட்டில் இருக்கிறது இல்லை. அப்படியே இந்த மாதிரி ஒரு வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் இருந்தாலுமே அதோட பாதிப்பு அது என்ன செஞ்சாலுமே அது உங்களை தாக்காது. அது தாக்க கிட்ட வரும். உங்கள் நேரம் நல்லா இருக்கும், அது உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண கொண்டு போயிடும். இதுதான் வாஸ்து சரியில்லைனாலும் நேரம் நல்லா இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? நேரம் நல்லா தான் போதும், வாஸ்து தோஷம் பிரச்சனை இல்லை. வாஸ்து தோஷம் பிரச்சனை இருக்குது. இதை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்கள வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு கொண்டு போகும்போது அந்த தோஷம் அழகாக அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வாஸ்து தோஷத்துடைய பலன். சரி, நல்லா இருக்கிற நேரம் இருக்கிற ஃபேமிலிக்கு இது எதுவுமே ட்ரபிள் பண்ணாங்கன்னா பண்ணியிருக்கும். அவங்களால அதை உணரவும் முடியாது. அதுலேருந்து குயிக்காக அவங்க ரெக்கவர், அதாவது குயிக்காக அவங்க வெளில வந்துடுவாங்க, அந்த பிரச்சனையை ரெசால்வ் பண்ணிவிடுவாங்க. சரி, இப்போ இன்னொரு ஆங்கிளில் நம்ம எடுத்துப்போம். வீடு வாஸ்துப்படி சூப்பராக இருக்குது, எந்த தோஷமும் கிடையாது. அக்னிமுல்ல கிச்சன் பக்காவாக இருக்குது, சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் கரெக்டாக இருக்குது, வாயுமுல்ல செகண்ட் பெட்ரூம் குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பூஜா ரூம், வாசல் கிழக்கு இல்லை வாசல் வடக்கு, சுற்றிலும் இடம் நல்லா அருமையாக இருக்குது வீடு. இப்போ யாருக்கும் நேரம் சரியில்லை. ஃபேமிலியில் 5 பேர் இருக்கீங்க, இல்லை 4 பேர் இருக்கீங்க. ஒருத்தருக்கு 7 சனி, ஒருத்தருக்கு அஷ்டம சனி, ஒருத்தருக்கு கண்டக சனி, இல்லைனா ஒருத்தருக்கு ராகு தசை, ஒருத்தருக்கு கே தசை. இப்போ என்ன நடக்கும்? அதே குடும்பத் தலைவன் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாரு. இந்த பக்கம் குடும்பத் தலைவி உடம்புல நோய்கள் இருக்குது,
இந்த பக்கம் குழந்தைங்க படிப்பில் கொஞ்சம் மந்தம், இந்த பக்கம் ஃபேமிலியில் பெரியவங்க யாருக்கும் நோய் இல்லை வருத்தம் இல்லை சண்டை சச்சரவு. சரி, இப்போ என்ன புரிதல்? வீடு நல்லா இருக்குது, ஆனால் ஏன் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க? அவங்கவுங்க நேரம் அவங்கவுங்கள சோதிக்குது, அவங்கவுங்க நேரம் அவங்கவுங்கள கஷ்டப்படுத்துது. பட் வாஸ்து சூப்பராக இருக்குது. அந்த வாஸ்து என்ன பண்ணும்? தாங்கி பிடிக்கும். நீங்கள் படுற சோதனை, நீங்கள் படுற வேதனை, நீங்கள் படுற துன்பம், நீங்கள் படுற நோய்கள், வருத்தம், வேலையில்லாத திண்டாட்டம் இல்லை பொருளாதார செலவு எல்லாத்தையும் தாங்கி நிற்கும் அந்த வீடு. அந்த வீடு எப்படியாவது உங்களை கீழே போகாமல், அதாவது ஒரு 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 லெவல், ஒரு பேஸ் லெவலில் வந்துட்டீங்க, அதுக்கும் கீழே அகல பாதாளத்தில் போகாமல் உங்களை தாங்கி பிடிச்சு நிற்கும். சப்போஸ் அந்த வீட்டை காலி பண்ணிட்டீங்க, வாஸ்துப்படி வீடு சூப்பராக இருந்தது, ஆனால் கஷ்டம் தாங்க முடியல, விற்றுட்டோம், வேறு வீடு போயிட்டீங்க, அது வாஸ்து நல்லா இல்லை, இப்போ நேரமும் நல்லா, அப்போ தான் அடின்னு அடிக்கும். இதுதான் வாஸ்துக்கும் நேரத்துக்கும் உண்டான வித்தியாசம். அப்போ எப்படி பார்த்தாலுமே அந்த 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 ப்ரைமரி, ஸோ அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்மளுடைய தனிப்பட்ட நேரம் தான், தசா தான், புத்தி தான், அந்த ராசியோடைய பலன் தான் ரொம்ப நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் இந்த வாஸ்து சரியில்லைனா கூட நம்ம அதை மறந்துட்டு வேலையை பார்த்துட்டே போகலாம். சப்போஸ் அந்த நேரம், நம்ம தசா, நம்ம புத்தி, நம்ம ராசி பலன் நல்லா இல்லைன்னா, வாஸ்துவே நல்லா இருந்தாலும் அது நல்லா இருக்கிறத ஃபீலே பண்ண முடியாது. ஏன்னா அது கொடுக்குற வாய்ப்பையும் கொடுக்கும், ஆனால் நம்ம நேரம் அதை பிடிச்சிக்காது. ஸோ வாஸ்துவை விட நம்ம டைம் ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனால் வாஸ்துவும் நல்லா இருந்ததுன்னா, நம்ம வீடும் நல்லா இருந்தால், நம்ம வாங்குகிற ஃப்ளாட் நல்லா இருந்ததுன்னா, நம்ம வீடோட குடி அமைப்பு நல்லா இருந்ததுன்னா, நம்ம நேரமும் நல்லா இருக்கும் போது அது இன்னும் பல மடங்கு உயர்த்தும். நம்ம நேரம் சரியில்லைனாலும் நம்மளை தாங்கி பிடிக்கும். ஸோ வாஸ்துக்கும் அங்கே ப்ரையாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கன்வின்சிங்காக. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான கண்டென்ட் தான். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பில் இது மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது ஒரு டைட்டிலில் வீடியோ பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி பெட்டராக உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும்னு பார்ப்போம். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப்.inல வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த சேனலையும் பாருங்கள், உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டுமே, ஏதாவது வகையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நிறைய நான் புது புது வேர்ல்டு நியூஸை பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து கொடுப்பேன், அதையும் பாருங்கள். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப்.inல உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன சேவை தேவை, உங்களுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங் வேணுமா, நியூமராலஜி படி குழந்தைக்கு பேர் வைக்கணுமா, வாஸ்து கன்சல்டேஷன் வேணுமா, பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் வேணுமா, ஜாப் ரிலேட்டாக வேணுமா, கரியர் ரிலேட்டாக வேணுமா, இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டாக வேணுமா, மேரேஜ் லைஃப்பை பற்றி, இல்லை மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எந்த விதமான பலனாக இருந்தாலுமே நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப்.inல எங்களோட டீமோட நம்பர்ஸ் இருக்குது, சைட்டும் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பயனுள்ள சர்வீஸை எடுத்துக்கலாம். ஓகே, இதை தொடர்ந்து உங்கள் நண்பருக்கு ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் யாருக்கெல்லாம் சர்வீஸ் தேவைப்படுதோ, உங்களுக்கு ஜென்யூனாக ஒரு கன்சல்டேஷன் வேணும், என்னோட பேசணும், என்னை நேரில் வந்து மீட் பண்ணணும், இல்லை என்னோட ஃபோனில் பேசணும், சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் டீமை அப்ரோச் பண்ணலாம். டெஃபினட்டாக த பெஸ்ட் சர்வீஸாக பண்ணி கொடுப்பாங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஆதரவு கொடுக்க தான் இந்த சர்வீஸ் இன்னும் நான் பெட்டராக பண்ண முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். வணக்கம்.